வணக்கம். நீங்க யோசிக்கிறத பத்தியே எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது உங்க மூளைக்குள்ள அந்த சிந்தனை ஓட்டம் போயிட்டே இருக்குல்ல, அதையே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து என்னதான் நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? அப்படி செஞ்சா நம்மளோட சிந்தனையையே இன்னும் கூர்மையாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க்கும் மெட்டா காக்னிஷனுக்கும் இருக்கிற அந்த ரகசிய தொடர்பை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம மூளையோட முழு திறனையும் அன்லாக் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நாம எப்படி போக போறோம்னா, முதல்ல ஒரு பொதுவான பிரச்சனை. அதாவது நம்ம பேசும்போதே ஏன் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு புரியாம போகுதுங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லனா திறனாய்வு சிந்தனைனா நிஜமாவே என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம பேச்சோட ஹீரோ, அதாவது நம்ம சிந்தனைய பத்தியே சிந்திக்கிற அந்த மெட்டா காக்னிஷன் பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். அப்புறம் அறிவோட 3 முக்கியமான வகைகளை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட டெய்லி லைஃப்க்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி முடிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்போம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 பேரும் 2 வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்திருப்போம். அந்த கம்யூனிகேஷன் கேப்ல இருந்து தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இந்த உவமை எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்களேன். 2 பேரும் பழத்தை பத்தி தான் பேசுறோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் ஆப்பிள் பத்தியும் இன்னொருத்தர் ஆரஞ்சு பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. பல விவாதங்கள்ல நிஜமாவே இதுதான் நடக்குது. நாம 2 பேரும் ஒரே விஷயத்த பத்தி தான் பேசுறோம்னு நாமளா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா உண்மையில நாம வேற வேற பிளானட்ல நின்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க எப்போவாவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒன்னு சொல்ல கேக்குறவங்க தலைகீழா வேற ஒன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி. சிம்பிளா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. சுதந்திரம்ங்கிற வார்த்தை, ஒருத்தருக்கு அது பண ரீதியான சுதந்திரமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது பேச்சுரிமையா இருக்கலாம். 2 பேருமே சுதந்திரம் பத்தி தான் பேசுறோம்னு நினைப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அது அதே ஆப்பிள் ஆரஞ்சு கதை தான். சரி, அப்போ இந்த ஆப்பிள் ஆரஞ்சு குழப்பத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னதான் வழி? ரொம்ப சிம்பிள். நாம எந்த விஷயத்த பத்தி பேச போறோமோ அதை முதல்ல சரியா டிஃபைன் பண்ணணும். அதனால நாம இந்த டாபிக்குள்ள இன்னும் ஆழமா போறதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது திறனாய்வு சிந்தனைனா முதல்ல என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது வெறும் ஸ்மார்ட்டா இருக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு ப்ராசஸ். ஒரு விஷயத்த காதுல கேட்ட உடனே அப்படியே ஏத்துக்காம, அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு சொந்த முடிவுக்கு வர்றது. இதுக்கு சில ஸ்கில்ஸ் தேவை. ஒரு நடுநிலையான பார்வை தேவை. இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, பெட்டரான முடிவுகளை எடுக்கிறதும் பிரச்சனைகளை சால்வ் பண்றதும் தான். ஆனா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மக்கள் பெரும்பாலும் இந்த ஸ்கில்ஸை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கோட்டை விட்டுடுறாங்க. அது என்னன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒரு மெட்டா காக்னேட்டிவ் ப்ராசஸ். அடட, புது வார்த்தையா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இது வெளியில இருக்கிற தகவலை பத்தி மட்டும் யோசிக்கிறது இல்ல, நமக்குள்ளேயே நடக்கிற அந்த யோசனை முறையை பத்தியே யோசிக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கோட முழு பவரையும் அன்லாக் பண்ணிடலாம். இப்போ நாம விஷயத்தோட ஹார்ட்டுக்கே வர்றோம். சிந்தனையை பற்றி சிந்தித்தல். இந்த மெட்டாகாக்னிஷன் அப்படிங்கிற இந்த பவர்ஃபுல்லான ஐடியாவை தான் இப்போ நாம பிரிச்சு மேய போறோம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் அதை தேவைப்படும் போது கண்ட்ரோல் பண்றதும் தான் மெட்டாகாக்னிஷன். 1976ல ஜான் ஃப்ளவெல் இதை பத்தி என்ன சொன்னார்னா, நம்மளோட சொந்த அறிவாற்றல் ப்ராசஸை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிறது, அதை மானிட்டர் பண்ணி கரெக்டா வழி நடத்துறதுன்னு சொன்னார். இது கிட்டத்தட்ட நம்ம மனசோட ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். இதை இன்னும் சிம்பிளா ஒரே வரியில மறக்கவே முடியாத மாதிரி சொல்லணும்னா அதுதான் சிந்தனையை பற்றி சிந்தித்தல். இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா. நம்ம மனசு பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது சட்டுன்னு ஒரு பிரேக் போட்டு, ஒரு நிமிஷம், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு நம்மள நாமளே கேள்வி கேட்கிற அந்த ஒரு செகண்ட் தான் இது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே நம்பாம உங்க மனசுக்குள்ள இது உண்மையா இருக்குமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அப்போ அங்க உங்க மெட்டாகாக்னிஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஒரு சின்ன கேள்விதான் உங்களை வெறும் தகவலை வாங்குறவரா இல்லாம அதை கேள்வி கேட்கிறவரா மாத்துது. அடுத்த கேள்வி, இந்த விஷயம் எனக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்குது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளோட முடிவுகளை பெரிய அளவுல பாதிக்கும். ஒரு விஷயம் நமக்கு கோவத்தையோ இல்ல பயங்கர சந்தோஷத்தையோ கொடுத்தா நம்மளோட சிந்தனை ஒரு பக்கமா சாயறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த பயாஸை கண்டுபிடிக்கிறது தான் மெட்டாகாக்னிஷனோட அடுத்த ஸ்டெப். கடைசியா, சரி இப்ப நான் என்ன பண்ணணும், இங்க இருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு யோசிக்கிறது. இதுதான் நம்ம யோசனைய ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்திர இடம். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதை சின்ன சின்னதா உடைச்சு பார்க்கலாமா இல்ல மொத்தமா வேற ஒரு ஆங்கிள் பார்க்கலாமான்னு நம்ம மூளைக்கு நாமளே டைரக்ஷன் கொடுக்கறது தான் இது. சரி,
சிந்தனைய பத்தி சிந்திக்கிறதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அதை எப்படி பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கா? இருக்கு. இப்ப நாம மெட்டாகாக்னிஷனோட பில்டிங் பிளாக்ஸ ஒரு சிம்பிளான ஃப்ரேம்வொர்க்கா பார்க்க போறோம். இந்த 3 வகையான அறிவை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மெட்டாகாக்னிஷனை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆயிடும். இத கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸ்டெப் 1, மெட்டாகாக்னிட்டிவ் அறிவு. இது ரொம்ப பேசிக். அதாவது எனக்கு ஒரு யோசனை இருக்கு, அதே மாதிரி மத்தவங்களுக்கும் அவங்கவங்க யோசனை இருக்கும் ஒரு புரிஞ்சுக்கிறது தான் இது. ஸ்டெப் 2, மெட்டா ஸ்ட்ராட்டஜிக் அறிவு. இது அடுத்த லெவல். ஒரு கணக்கு போட கூட்டணுமா இல்ல பெருக்கணுமான்னு யோசிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி யோசிக்கணும், எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்னு தெரியறது. கடைசியா இதுதான் ரொம்ப ஆழமானது, எபிஸ்டெமோலாஜிக்கல் அறிவு. அதாவது அறிவுனா என்ன, எல்லா கருத்துக்களும் ஒண்ணுதானா, இல்ல சில கருத்துக்களுக்கு அதிக ஆதாரம் இருக்கான்னு அறிவோட தன்மையே கேள்வி கேட்கிறது. இது ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு வர வளர்ச்சி நிலைகள் மாதிரி. இப்போ எல்லா புள்ளிகளையும் இணைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த 3 விதமான அறிவும் நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு எப்படி ஒரு ஃபியூவல் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது தான் இதோட முழு பவரும் நமக்கு புரியும். பாருங்க, இங்க தான் எல்லாம் ஒன்னு சேருது. அந்த முதல் அறிவு, அதாவது மெட்டாகாக்னிட்டிவ் அறிவு இருந்தாதான் இது சும்மா சாதாரணமா பேச வேண்டிய விஷயமா இல்ல ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயமான்னு முதல்ல கண்டுபிடிக்கவே முடியும். ரெண்டாவது மெட்டா ஸ்ட்ராட்டஜிக் அறிவு, அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு நமக்கு சொல்லும். அதாவது இந்த தகவலை அனலைஸ் பண்ணலாமா இல்ல இன்னொரு கருத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமான்னு சரியான டூலை தேர்ந்தெடுக்க உதவும். கடைசியா அந்த எபிஸ்டெமோலாஜிக்கல் அறிவு தான் ஃபவுண்டேஷன். ஒருத்தர் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு நம்பகமானது, அது வெறும் அவங்க கருத்தா இல்ல ஆதாரத்தோட சொல்றாங்களான்னு எடை போட வைக்கும். இந்த வரிய மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அறிவோட தன்மையை நாம புரிஞ்சிக்காம, அதாவது எது உண்மையான ஆதாரம் எது வெறும் நம்பிக்கைன்னு பிரிச்சு பார்க்க தெரியாம நாம செய்யற எந்த ஒரு மதிப்பீடும் ஒரு மணல் வீடு கட்டுற மாதிரி தான். அதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமும் இருக்காது. சின்ன காத்துலயே நம்மளோட முடிவுகள் சரிஞ்சிடும். ஆக இனிமேல் உங்க சிந்தனையே ஒரு ஸ்டெப் தள்ளி நின்னு கவனிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்க மூளை எப்படி வேலை செய்துங்கிற அந்த சீக்ரெட் சாஸ் இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த புதிய சக்தியை வச்சு இனி எந்த விஷயத்தை நீங்க வேற மாதிரி சிந்திக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.